படத்துல இன்னொரு ஆறுதலான சமாச்சாரம் வந்து, இன்னைக்கு எல்லாமே எந்த படம் எடுத்தாலும் பான் இண்டியா ஸ்டார். உபேந்திரா, கஜேந்திரா, குபேந்திரான்னு கொண்டு வந்து இறக்குறாங்க பல மொழிகள்ல இருந்து. இந்த படத்துல வந்து தனுஷ் அந்த மாரி எந்த ரிஸ்கையும் நமக்கு குடுக்கல. அடடா! நம்ம கம்பெனி ஆர்டிஸ்ட் சமுத்திரக்கனி சார மறந்துட்டோமே! கிராமத்துல ஒரு மிடுக்கான வில்லனா வந்துகிட்டு, அவர் பங்குக்கு அவர் வந்து தனுஷ ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இட்லி கடைய விலைக்கு கேட்குறாரு. அவர் தனுஷ் இப்ப லவ் பண்ற ஹீரோயின இவரும் லவ் பண்றாரு. அத பொண்ணு கேட்டு போறாரு. கடைசியில தனுஷ் கையால அடி வாங்கி திருந்துறாரு. மொத்தத்துல இந்த படம் மூலம் தனுஷ் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க பேங்காக் போங்க, யுஎஸ் போங்க, நியூசிலாந்து போங்க, ஸ்வீடன் போங்க, கோடி கோடியா சம்பாதிங்க. அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. உங்களுக்கு நிம்மதியே கிடைக்காது. சொந்த கிராமத்துல நல்ல கைப்பக்குவத்துல செய்யப்பட்ட 4 இட்லி குடுக்குற நிம்மதி வந்து இந்த உலகத்துல வேற எங்கேயுமே இல்லைன்னு சொல்ல வர்றாரு. இந்த சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? ஒர்க் அவுட் தான் ஆயிருக்கு. அதுலயும் குறிப்பா வந்து இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதுமையா கிளைமாக்ஸ் வில்லனுக்கு ஒரு பனிஷ்மென்ட் தராங்களே! தியேட்டர் அதிருது. மொத்தத்துல இந்த இட்லி கடை தனுஷுக்கு இன்னொரு சுய ஷாட் ஹிட்.